Assalamu alaikum. Welcome back to our channel Condiment by Mommy. இந்த வீடியோவில் இஃப்தாரில் செய்யக்கூடிய ஒரு 3 டிஷ்ஷஸ் இருக்குது. சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். வாங்க ஒன் பை ஒன்னாக போய் பார்க்கலாம். மூணு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 இன்ச் பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு எல்லாமே ஆட் பண்ணுறோம். அப்போ அந்த ஃப்ளேவர் வந்து அது இன்னும் எடுத்து காட்டும். கட் பண்ண 2 வெங்காயத்தை இந்த எண்ணெயில் போட்டுடுறோம். கூடவே 2 பச்சை மிளகாவை கீறி அதோடு சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். அது டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோடு சேர்த்துக்கிறோம். அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு 2 கட் பண்ண தக்காளியை அது கூட ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு மேலே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த இடத்துல அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஏன்னா நம்ம மிளகா பொடி சேர்த்துருக்கிறதுனால சம்டைம்ஸ் இது வந்து பிளாக்காக மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம் அப்படின்னா. ஸோ அது மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா இப்போ இதில் போட்டுடுறோம். இதில் நம்ம யூஸ் பண்ணுறது 100 கிராம்ஸ் மட்டன் கீமா. சப்போஸ் மட்டன் கீமா நம்ம வாங்கலை அப்படின்னா மட்டன் வந்து முழுசாக இருக்கிறதையே வந்து மிக்சியில் பல்ஸ் மோடில் ஒரு 2-3 டைம்ஸ் போட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மின்ஸ்டு மீட் கிடச்சிரும். அதையே இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் அதோடு சேர்த்துடலாம். இதில் மட்டன் கீமான்னு இல்லை, சிக்கன் கீமாவும் ஆட் பண்ணலாம். இல்லைனா மட்டன் வந்து ஃபுல் பீஸாவும் ஆட் பண்ணலாம், சிக்கனும் ஃபுல் பீஸா ஆட் பண்ணலாம். அதுவும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஃபுல் பீஸஸாக போடும்போது அது வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். மற்றபடி டேஸ்ட் எல்லாமே சேம் தான். மட்டனும் மசாலாவும் வேகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மூடி போட்டு வைக்கலாம். இந்த பிரியாணிக்கு 2 கப் சேமியா எடுத்திருக்கேன். அதனால் 2 கப் வாட்டர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இது கறி வேகிறதுக்காக நம்ம ஆட் பண்ண வாட்டர் தவிர்த்து சேமியாக்காக 2 கப் தனியாக நம்ம வாட்டர் எடுத்துக்கிறோம். இதில் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து 1:1 ரேஷியோ. 1 கப் சேமியா அப்படின்னா 1 கப் வாட்டர் நம்ம இதில் ஆட் பண்ணணும். ஸோ இந்த கீமா நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் இப்போ வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா எல்லாத்தையும் அதோடையே ஆட் பண்ணிடலாம். அது நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். அது எந்த இடத்துலையுமே அடிப்பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த இடத்துல தண்ணி பாயில் ஆகிறதுக்காக ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இதில் தண்ணி கம்மியானதுக்கப்புறமா அதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குவோம். ஏன்னா இதுக்கு மேலே வந்து அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறோம். அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். சேமியா வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 5 to 8 மினிட்ஸ் ஆகும். சேமியா போட்டதுக்கப்புறம் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு 5 to 8 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே நமக்கு இந்த சேமியா பிரியாணி ரெடி ஆகிடும். இது ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் வைக்க வேண்டியது இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் சிம்லேயே மூடி வச்சிடலாம். மட்டன் கீமா சேமியா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு.
இது கூட ஒரு நல்ல காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா. அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம ரைத்தா இல்லைனாலும் வெறுமனையுமே சாப்பிட்லாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். ஏபிசி ஜூஸ் செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் ஆப்பிள், 1 கப் கேரட், 1 கப் பீட்ரூட், ஒரு 1/2 இன்ச் இஞ்சி, ஒரு அரை மூடி லெமனோட ஜூஸ், ஒரு 6 டேபிள் ஸ்பூன் சுகர். இப்போ சுகரை வந்து கூட்டிக்கலாம் இல்லை குறைச்சிக்கலாம். அதே மாதிரி லெமன் ஜூஸையும் கொஞ்சம் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் நம்ம தேவைக்கேற்ப. லெமன் ஜூஸை தவிர்த்து மற்ற எல்லா பொருட்களையும் வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கேரட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பீட்ரூட், அடுத்தது ஆப்பிள், சுகர், இஞ்சி, கொஞ்சம் வாட்டர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம லெமன் ஜூஸை ஃபஸ்ட்டே ஆட் பண்ணலை அப்படின்னா, இது வந்து அரைக்கும் போது கொஞ்சம் கசப்பு தன்மை கொடுத்துரும். ஸோ அதனால் நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஒரு 5 முட்டை எடுத்துக்கிறோமா, அதை வந்து நம்ம பீட்டர் போட்டும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். இல்லைனா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா ஒரு பிளெண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சுகர், 100 ml தேங்காய் பால். தேங்காவோட ஃபஸ்ட்டு பால் நம்ம அதுக்கு மேலே எடுக்க வேணாம். ஒரு ஃபஸ்ட்டு பாலில் நல்ல திக்காக இருக்கும். அந்த திக் பாலை நம்ம ஒரு 100 ml பால் வரைக்கும் நம்ம எடுத்திருக்கோம். 5 முட்டையோடு எடுத்திருக்கோம். இதில் உள்ள நம்ம கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டைக்கு 1 டேபிள் ஸ்பூன் சுகர், 20 ml பால். அது வந்து கரெக்ட் ப்ரொப்போர்ஷனாக இருக்கும். ஒரு பிளெண்டரில் ஃபஸ்ட்டு நம்ம உடச்சி வச்சுருக்க முட்டையை ஊற்றி வச்சுக்கலாம். சுகரையும் இது கூடவே ஆட் பண்ணிடலாம். தேங்காய் பால் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கட்டும். இதெல்லாம் இப்போ போட்டு பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இல்லைனா நம்ம விஸ்க் எடுத்து கூட நம்ம அழகாக அதை விஸ்க் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன் ஃபில்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னா, அந்த முட்டையில் ஒரு மாதிரி ஒயிட்டாக ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் வந்து அதில் தான் ஜாஸ்தி ஸ்மெல் வரும். ஸோ அந்த லேயரையும் எடுக்கிறோம். சுகரில் இருக்க சில கழிவுகளும் அதுலேயே சேர்ந்து வந்துடும். இப்போ இதோடையே நம்ம மிச்சம் இருக்கிற பாலையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிக்கலாம். அது சாப்பிடும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு ட்ரையான பாத்திரம் எடுத்துக்கிறோம். அதில் கொஞ்சோண்டு நெய், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு
அதை நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த பாத்திரத்தில் தான் நம்ம வட்டலாப்பம் வந்து வேக வைக்க போகிறோம். அதனால் இந்த பாத்திரம் உள்ளுக்குள்ளே எல்லாமே நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுடலாம். ஏற்கனவே நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். இந்த பாத்திரத்தில் தண்ணி விழாமல் இருக்கணுங்கிறதுக்காக இதுக்கு தகுந்த மாதிரி மூடி போட்டு இட்லி பாத்திரத்துலேயோ இல்லை குக்கர்லேயோ 35 மினிட்ஸ் வரைக்கும் வேக விடணும். இன்றைக்கி இந்த வட்டலாப்பத்தை எலக்ட்ரிக் குக்கரில் தான் பண்ண போகிறேன். அந்த பிளேட் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடணும். அது கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து வட்டலாப்ப பாத்திரத்தை உள்ளே வைக்கணும். அப்போ தான் நல்லா வேகும், இல்லைன்னா வேகாது. இட்லி பாத்திரத்தில் பண்ணாலும் இதே ப்ரொசீஜர் தான். 35 to 40 மினிட்ஸ் வரைக்கும் வைக்கணும். சப்போஸ் குக்கரில் பண்ணுறோம் அப்படின்னா விசில் போட்டு 5 விசில்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி எடுக்கணும். ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் அப்புறமா வெளியில் எடுக்கணும். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து வேறு பிளேட்டுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓரங்களும் நல்லா விட்டுருக்கு. வட்டலாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம்.